சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பனின் மகிமை பாகம் 19. பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் ஒவ்வொரு நிமிஷம் தன் பிள்ளை எப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறாரு பாருங்க. குருசாமி ஆக்கிட்டாரு, ஜிம்மில் சாதிக்க வச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் தன் பிள்ளை எப்படி கொண்டு போறாரு பாருங்க. எல்லார் வீட்டுக்கும் பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டேன், இருமுடி கட்ட ஆரம்பிச்சுட்டேன். அடுத்தது நம்ம வீட்டுக்கு நீ பூஜை பண்ணணுன்னு ஐயா ஞானதாரம் தருகிறார் பகவான் ஐயப்பன். நம்ம வீட்டுக்கு நீ பூஜை பண்ணுடான்னு சொல்றார் பகவான் ஐயப்பன். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, மனசுல அவர் தோண்டி சொல்லிட்டாரு பூஜை பண்ணணுன்னு. அப்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை எனக்கு. சரி, கடவுள் சொல்லிட்டாரு, மனசுல புகுந்து சொல்லிட்டாரு பகவான் ஐயப்பன் பூஜை பண்ணணும், ஒரு 30 பேராச்சு சாப்பாடு பண்ணணும். பாட்டு பாடுற டீம் கூட எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ எல்லாரையும் பகவான் ஐயப்பன் ஜிம்மில் நான் இருக்கிறதால ட்ரைனராக தான் அங்கே எல்லாம் கொஞ்சம் பழக்கமானாங்க. அப்போ அவங்க மூலியமா பாட்டு பாடுறவங்க எனக்கு அறிமுகமானாங்க. எல்லாம் சாமி பக்தராகவே ஐயப்பன் அறிமுகப்படுத்துகிறார் நம்ம எடுத்து. அப்போ அந்த ஆன்மீகத்தை தானே இருக்கும். அந்த ஆன்மீக உள்ளவர்களை நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. அப்போ பார்க்கும்போது அப்போ வந்து 30 பேருக்கு அன்னதானம் செய்கிறோம், வீட்டில் செய்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பூஜை ஐயப்பனுக்கு ஆரம்பிக்கும் போதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறோம் பாருங்க. அப்போ கையில் காசு இல்லை, வெறும் 500 ரூபா வச்சுன்னுக்கிறேன். 500 ரூபா கூட காசு கிடையாது, 500 ரூபா கூட இல்லை. பகவான் ஆரம்பிச்சிட்டேன், பகவான் ஐயப்பா 30 பேருக்கு அன்னதானத்தை இது பண்ண சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 30 பேருக்கு அன்னதானம் பண்ணோம் அப்படின்னு இது பண்ணிட்டு மாலையோட நான் கடையில் போய் நிற்கிறேன், சோகமாக இருக்கேன். அப்ப பகவான் ஐயப்பன் தன் நல்ல உள்ளங்களை சிந்திக்க வைக்கிறார் பாருங்க. அப்ப எங்க ஓனர் கேட்குறாங்க, நான் வேலை செய்யறதுல லாவண்யாக்கா அவங்க பார்க்குறாங்க, இன்னொருத்தெல்லாம் பார்க்குறேன். என்ன பண்ணி ஒரு மாதிரி இல்லைக்கா பூஜை வச்சுக்கிறேன், கையில் கொஞ்சம் காசு இல்லைக்கா, அவ்வளோதான். அவங்க 500 பூஜைக்கு அங்கங்க போகிற சாமி அபிஷேக பொருள் அது இது எல்லாமே பகவான் ஐயப்பன் கொடுத்துட்டாங்க. பூஜைக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன இதுவோ எல்லாத்தையும் பகவான் ஐயப்பன் கொடுத்துட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பரமாத்மா அந்த ஜீவாத்மா கிட்ட என்ன சொல்லுதோ அதைப்படி செய்யறேன். இந்த ஜீவாத்மா நம்மளால முடியும், நம்ம கூட நம்ம ஐயப்பன் இருக்காரு, நம்மளால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நம்மளால முடிக்க முடியும். அந்த நம்பிக்கையே இறைவன். பாருங்க, 30 பேருக்கு அன்னதானம் பண்றோம், எல்லாமே செய்கிறோம். அதாவது நம்ம கிட்ட இருந்து செய்யறது வேற. அதாவது பிச்சை எடுத்தாவது பகவான் ஐயப்பனுக்கு நம்ம செய்யும் போது அந்த பரமாத்மா பரமடைகிறான் பாருங்க, சந்தோஷம் அடைகிறான் பாருங்க. என் பிள்ளை என்னென்ன செய்கிறான், ஏது செய்கிறான், இறைவன் கவனித்து கொண்டு இருக்கிறான் கடவுள். இதுதான் சத்தியமான வார்த்தை. ஏன்னா நாங்க அனுபவத்தால பேசுறோம். இங்க பூஜை ரூம்ல சும்மா உட்காந்து ஏதோ கத்திக்கின்னு போயின்னு இல்லை, எல்லாத்தையும் வாழ்க்கையை அறிஞ்சி உணர்ந்து இறைவனுடைய தத்துவங்களை உணர்ந்து தத்துவமசியாக என் ஐயப்பன் உணர்த்து என்றான். அதை நான் பேசுகின்றேன். இது கேட்கிறவங்க எல்லாருக்குமே அது அனுபவிக்கும் போது புரியும். அப்ப பூஜை பிரம்மாண்டமா நடக்குது, சந்தோஷமா நடக்குது. 30 பேருக்கு சாப்பாடு அன்னதானமா, 30 பேருக்கு மேலேயே நடக்குது அன்னதானம். பாருங்க, பகவான் ஐயப்பன் அந்த கருணையின் வடிவமானவன் பாருங்க. அந்த குருவின் சாஸ்தாவே சரணமையப்பா, என் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.